இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், payday is on the way. ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெறப்போகிற பலன் அந்த நாள் மிக சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து பலனை பெறப்போகிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? இந்த வார்த்தை தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிற வார்த்தை. Your payday is on the way. ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா பிரயாசங்களுக்கும் பலன் உண்டு. நீங்கள் கடந்து போகிற எல்லா உபத்திரவங்களுக்கும் பலன் உண்டு. தேவன் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதி உள்ளவராயிருக்கிறார், நியாயம் உள்ளவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார், விசுவாசம் உள்ளவராயிருக்கிறார், உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார், உங்கள் செயல்களை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பலன் உங்களுக்கு உண்டு அன்புக்குரியவர்களே. இந்த காலை வேளையினுடைய நற்செய்தி இதுவே. You have your reward and your payday is on the way. Hallelujah. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலன் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த பலனை உண்டு பண்ண போகிறார். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, cast not therefore your confidence which will be greatly rewarded. உங்களுக்கு பெரிய ரிவார்டை தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையை தளரவிட வேண்டாம், தைரியத்தை தளரவிட வேண்டாம். தேவனுக்காக ஓடுகிற நீங்கள், தேவனுக்காக வாழுகிற நீங்கள், கர்த்தருக்காக காரியங்களை நடப்பிக்கிற உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த கலக்கங்களும் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த பலனை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலன் உண்டு தேவ ராஜ்யத்திலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீருக்கும் தேவ ராஜ்யத்திலே பலன் உண்டு. நீங்கள் என்ன செய்தாலும் தேவ ராஜ்யத்திலே பலன் உண்டு. அதே எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 34 வாசித்து பாருங்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். You have even given your lands considering the joy in the glorious heaven. Hallelujah. அவர்கள் ஜனங்கள் தங்களுடைய ஆஸ்திகளை கொடுத்தார்களாம். சிந்தித்து பாருங்கள், எப்பேற்பட்ட பலன் தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து அவர்கள் கொடுத்திருப்பார்கள். உடனே பவுல் சொல்லுகிறார், அவர்கள் ஆஸ்திகளை தேவனுக்கென்று கொடுக்கிறார்கள். 35 வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஒரு ஆஸ்தியை தேவனுக்கு கொடுக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய தீர்மானம் அது, எவ்வளவு பெரிய முயற்சி அது, எவ்வளவு பெரிய பிரயாசம் அது. அவன் வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, வாழ்நாளெல்லாம் அவன் வேதனையோடு அவன் வேர்வை சிந்தி சம்பாதித்ததை தேவனுக்கென்று விதைக்கிறான் என்றால், அன்புக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அதற்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், மிகுந்த பலனுக்குரிய தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தண்ணீர், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலன் உண்டு. நீங்கள் உங்கள் ஆஸ்திகளை கொடுத்தாலும் பணம் உண்டு. உங்கள் நேரத்தை தேவனுக்கென்று விதைத்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு. உங்கள் சரீர பலத்தை தேவனுக்கு விதைத்தாலும் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. நீங்கள் தேவனுக்காக ஏதாகிலும் விட்டு கொடுத்திருந்தால் அதற்கும் பலன் உண்டு. ஒருவேளை வெட்கத்தை, அவமானத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்றால் அதற்கும் தேவ ராஜ்யத்திலே உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. உங்களுடைய பணத்தை தேவனுக்கென்று நீங்கள் விதைத்திருப்பீர்கள் என்றால்
தேவ ராஜ்யத்திலிருந்து உங்களுக்கு அதற்கும் மிகுந்த பலன் உண்டு. எதுவும் வீண் போகாது. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் செய்கிற ஜெபமோ, துதியோ, உபவாசமோ, காணிக்கையோ, பிரயாசங்களோ, ஒரு கலசம் தண்ணீரோ, எதுவா இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, அதற்கு பலன் உண்டு. அந்த நாள் மிக சமீபமாய் இருக்கிறது. அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தைரியமாயிருங்கள். உங்களுடைய நம்பிக்கை விட்டுவிடாதிருங்கள். உங்களுடைய ரிவார்டை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். மார்க் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளையையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு நூற்றத்தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Whatever you give up for Christ, whatever you lose for Christ, whatever you adjust for Christ, you will be paid 100-fold in this very life. Hallelujah.